சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் மாட்டுப் பொங்கலையொட்டி இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடங்கவிருக்கிறது. ஏற்பாடுகள் எந்த நிலையில் தயாராக இருக்கிறது? விவரங்களை வழங்கும். மிகவும் புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சரியாக 6:30 மணி அளவில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்று இந்த போட்டி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கிறது. நேற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு 1000 மாடுகள் அவிழ்த்து விடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சுமார் 800 மாடுகள் மட்டுமே அங்கு அவிழ்த்து விட முடிந்ததாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேற்று நமக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் இங்கு பாலமேடை பொறுத்த அளவில் இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே மாடுகள் அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 700 மாடுபிடி வீரர்களும் 1000 மாடுகளையும் களமிறக்குவதற்கு இங்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் அதிக அளவில் நடைபெற்றிருக்கிறது. வீரர்கள் அதே போல மாடுகள் வெற்றி பெறும் போது அவர்களுக்கு வழங்குவதற்காக பரிசுகள் இங்கு குவிந்து கிடப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் குவிந்து கிடப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்று அவனியாபுரத்தில் 2 கார்கள் பரிசாக வழங்கப்பட்டது. குறிப்பாக களத்தில் நின்று விளையாடிய காளைக்கும் அதே போல அதிக மாடுகளை பிடித்த வீரருக்கும் இந்த பரிசானது கொடுக்கப்பட்டது. அதே போலவே இங்கேயும் அதிக மாடுகளை பிடிக்கக்கூடிய வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல களத்தில் நின்று விளையாடக்கூடிய ஒரு மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் இந்த பரிசானது ஒரு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல 2வது பரிசாக அதிக மாடுகளை பிடித்து 2வது இடத்தில் வரக்கூடிய நபருக்கு ஒரு அப்பாச்சி பைக்கும் வழங்குவதற்காக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பீரோ, கட்டில், மெத்தை, பாத்திரம், அண்டா என அனைத்து விதமான பரிசு பொருட்களும் இங்கு தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நபர்களுக்கு யாருக்குமே பரிசு இல்லாமல் அவர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசாரை பொறுத்த அளவில் இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் அதாவது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாடுகளுக்கான பரிசோதனையும் வீரர்களுக்கான பரிசோதனையும் இங்கு தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் இங்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள் அவனியாபுரத்தில் நடைபெற்றதோ அதே போன்று இங்கே பாலமேட்டிலையும் அதற்கான முழுமையான பரிசோதனைகள் செய்வதற்கும் இங்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கால்நடை மருத்துவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஒருவேளை இங்கு வரக்கூடிய மாடு நேற்று ஒரு மாடு களத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே கால் இடறி கீழே விழுந்தது. அந்த மாடை உடனடியாக இங்கிருந்து எடுத்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல இங்கேயும் ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்றைய தினம் பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு சிரமமாக இருந்தது. ஆனால் இங்கு பாலமேடை பொறுத்த அளவில் நேரடியாக பார்க்கலாம். ஏராளமான மக்கள் இந்த ஜல்லிக்கட்டை இங்கிருந்தே களத்திலிருந்தே கண்டுகளிப்பதற்காக மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க மேடைகள்ல இப்போதே மக்கள் அதிக அளவில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்கு இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அதே போல மாநகர ஆணையர் உள்ளிட்டோர் அமைச்சர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் நேரடியாக ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.